சயின்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர்கே கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். அவங்க கைம்பெண் என்பதனால பொது இடத்துல கலந்துக்க முடியாம அவமானப்படுத்துறீங்க. குச்சமே வந்து சொல்றீங்க. தண்ணி பிடிக்கிறதுக்காக 3 பொம்பளையில எக்ஸ்ட்ரா கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுல கஞ்சி ஊத்தி வச்சுக்கிட்டு அது தண்ணி பிடிக்க அனுப்பிட்டு இருக்கிற இவர் அடிச்சு விடுறாரு. ராஜஸ்தான்ல புள்ளி விவரத்தை ஓப்பனா வெளிப்படையா வெளியிட முடியுமா மோடியால? மிக பெரும் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. ரேஷியோ 47% கூடி இருக்கு. நான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத பிரைம் மினிஸ்டரை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க மக்கள் ஒக்கி புயல்ல தெருவில் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் காணாம போனாங்க. கூச்சமே இல்லாம வந்து ஓட்டு கேட்டீங்க. ரப்பரோட எல்லாம் வந்து நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா அசிங்கப்பட்டு போயிருவீங்க. அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். நீங்க மேடையில பண்ணோம் என்ன பண்ணன்னு சொல்லுங்க. இனி 5 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற உறுதியான திட்டம் நாங்கெல்லாம் போலங்க. நீ 5 ஆண்டுக்கு வராதும் போகாது பேர 10 ஆண்டு நீ என்ன பண்ணுன்னு கேக்குற தமிழ்நாட்டுக்கு. நீ அடிமடியில கை வச்சிருக்கிற இந்த திருட்டுத்தனத்துல எங்ககிட்ட வந்து பேசக்கூடாது. வணக்கம் தோழர். வணக்கம். 2 நாள் சுற்றுப்பயணமா பிரதமர் மோடி தமிழ்நாடுக்கு வருகை தந்திருந்தாரு. அதுல பல்வேறு கருத்துக்களை அவர் பேசியிருக்காரு. குறிப்பா பாரம்பரியம் கொண்ட திராவிட கட்சியான திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் ஆக்குவோம். இன்னும் சில காலங்களில் திமுகன்ற ஒரு கட்சி இங்கே இருக்கா அப்படின்றத தேட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சாத்தியமா? இந்தியாவில் இதாங்க காமெடியான விஷயமே. தமிழ்நாட்டுக்குள்ள ஒத்த ஓட்டை வாங்கிட்டு அடையாளம் இல்லாமல் நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சுட்டு இருக்க கும்பலை திமுகவை காணாமாக்கிடுவோன்றாங்க பாருங்க. இதுதான் பெரிய காமெடியே. நான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத பிரைம் மினிஸ்டரை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கள் மக்கள் ஒக்கி புயலில் தெருவில் இருந்தாங்க. அன்னைக்கு நீங்கள் தான் ஆட்சி பண்ணீங்க, கண்டுக்கவே இல்லை. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் காணாமல் போனாங்க. கூச்சமே இல்லாமல் வந்து ஓட்டு கேட்டீங்க. இப்போ சமீபத்தில் இதே தூத்துக்குடியில் வீடை இழந்து வாசல் இழந்து ஆடு மாடுகளை இழந்து குழந்தைங்களோட பசியும் பட்னியுமா கிடக்கும்போது அங்கே கடந்து தண்ணிக்குள்ளே கடந்து அந்த மக்களை காப்பாற்றினதுல கனிமொழிக்கு ஒரு பங்கு. பேரை கூட சொல்ல உனக்கு பயமாக இருக்குன்னா அதான் தமிழ்நாடு. கனிமொழி பேரை சொன்னால் ஓட்டாயிரும், நீ பயப்படுறல, அதுதான் இந்த அரசியல். அதனால இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு திமுகவை காணாமல் போய்க்கிடுவோம் அப்படின்னு ரப்பரோடலாம் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன்னா அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். 200 ஆண்டுகால பண்பாட்டு அரசியல் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கு பக்தி சமய நம்பிக்கை இது தெரியும். இதோட அரசியலை கலக்கக்கூடாதுன்ற அறிவு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால தான் 1.5 கோடி பேர் போய் அத்திவரதரை பார்க்குறோம். முருகனுக்கு பாலாபிஷேகம் காவடி தூக்குறதுக்கு கோடிக்கணக்கில் மக்கள் போகிறாங்க. ஆனால் ஏன் ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிக்கலை? உன் பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. வேணும்னா நீ சுதந்திர நாடுங்க, கனவு காண்றதுக்கும் கருத்து சொல்கிறதுக்கும் எல்லோருக்கும் உரிமை உண்டு. அதில் ஒரு கருத்தை அதை எடுத்துகிட்டு போமே ஒழிய தமிழ்நாட்டுக்குள்ள திராவிடத்தையும் திமுகவையும் அழிப்பன்னு சொன்னவன் அரசியல் அடையாளமற்று ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு. நீங்கள் இப்போ பேசும்போது சொல்கிறீங்க ஒக்கி புயல் அப்பவும் அவங்களுடைய ஆட்சி தான். சமீபத்தில் நடந்த மிக்ஜாம் புயலால் சென்னை பாதிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. இதே பிரச்சாரத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, தென் மாவட்ட மக்களினுடைய பிரச்சனையை பற்றி பாஜகவுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பாஜக செய்யும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்குறாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு ஒரு கணக்கு ஒன்று வச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதே மாதிரி தென்காசி மாவட்டம், இந்த 4 மாவட்டங்களையும் ஆளை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு RSS உள்வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப நாளவே. அதனால தான் நிர்மலா சீதாராமன் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. அங்கே உட்காந்துட்டு பார்ப்பன திமிரோடு உடல் மொழியோடு அப்படி தமிழ்நாட்டு மக்களை ஒரு கீழினும் கீழாக பார்க்குற ஒரு திமிருத்தனத்தை, பார்ப்பனத்தனத்தை, தடித்தனத்தை அவங்க அங்கேருந்து காமிச்சாங்க. நாம் திரும்ப அடிச்ச அடி இருக்கு பாருங்க, தெரிச்சு ஓடி வந்தாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? இங்கே நம்ம பார்த்த வேலை அவங்கள ஓடி வர வச்சுச்சு. ரொம்ப சிம்பிளாக இந்த 4 மாவட்டங்களில் ஆளை நிறுத்துறதுக்கு ரொம்ப நாளாக அவங்க முயற்சி பண்ணி அதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலை அப்படின்றது நீங்கள் நினைக்கிற முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, சமூக ஒற்றுமை, கல்வியில் அதெல்லாம் கிடையாது. மதுரை தென் மாவட்டத்தை பேசுகிறவன் மதுரை எய்ம்ஸை பேச சொல்ல, தென் மாவட்டத்தை பேசுறீங்களா மதுரை எய்ம்ஸை பேச சொல்லு. இந்த மீட்டிங்ல அதையும் சொல்லியிருக்காரு. நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல எய்ம்ஸை கொண்டு வந்திருக்கும், அதுல மதுரை எய்ம்ஸும் ஒண்ணுன்னு அப்படின்றதையும் பிரதமர் மோடி குறிப்பிட்டாரு. செங்கலை நட்டு வச்சு போட மாட்டி வச்சுட்டு தொடங்கி வச்சுட்டு போனதோட முடிஞ்சு போச்சா? இதோட தொடங்கப்பட்ட அத்தனை இடத்துலையும் மருத்துவமனைகள் வந்துருச்சு. ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல? ஏன்னா நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, தென் மாவட்டத்துக்குள்ளே இறங்கி வேலை செய்கிறது, நிர்மலா சீதாராமனை கூட்டிகிட்டு வர்றது, தென் மாவட்டத்துக்குள்ளே அவதூறை பரப்புறது, போய் போட்டை எடுத்துகிட்டு போய் காப்பாற்றுற மாதிரி கிரியேட் பண்ணுறது, அதெல்லாம் நடந்துச்சுங்க. பாஜகவினுடைய மாநில தலைவர் போய் உட்காந்துட்டு அங்கேயும் போட்டு ஓட்டுற மாதிரியே சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் என்ன கூறு கட்டவங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? அடிச்சு ஓட விட்டுருவான். ஏன்னா எங்களுக்கு அரசியல் தெரியும். இந்த 4 மாவட்டங்களை அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க.
ஆனால் உண்மை என்னன்னா இந்த 4 மாவட்டத்துக்குள்ளேயும் நம்ம மக்கள் இறங்கி பணியாற்றி இருக்கிறாங்க, கடுமையான பணியாற்றி இருக்கிறாங்க. மதுரையில் சோறாக்கி கொண்டு போய் தூத்துக்குடியில் கொடுத்தாங்க, மதுரையில் சோறாக்கிட்டு போய் திருநெல்வேலியில் கொடுத்தாங்க. அதனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும்னு மக்களுக்கு தெரியும். ஏமாற்று வேலையும் மதக்கலவரத்தையும் சாதிய பிணக்கையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இவங்கள் குறித்த அடையாளம் தெரியும். 1-2 சில்லறையை போகுங்க, அது சில்லறை காசு தான். மொத்தமாக இருக்கிற கட்டியாக இருக்கிற தங்கங்கள்லாம் போகாது, அது நம்ம கூட இருக்குது. இதே பொதுக்கூட்டத்தை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஏன்னா அதுலேருந்து தான் நம்மளுக்கான கேள்விகள் இருக்குது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி சொல்கிறது திமுக காங்கிரஸ் தான் மக்களை வந்து மொழி இனம் ஜாதின்னு பிரிக்குது, நாங்கள் எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறோம், அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சேர்ந்த எல்முருகன் அவர்களை இந்தி பேசும் மாநிலத்திலிருந்து மத்திய இணையமைச்சராக அமர வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் பெருமையாக பேசுகிறாரு. அதை ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாதே, அவர் நின்று ஜெயிக்க முடியாதே, எல்முருகன் நின்று ஜெயிக்க முடியாதுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை, ஒத்த ஓட்டு பாஜக. ஸோ இவரை மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கணும், தமிழ்நாட்டில் மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்க முடியாது. எனக்கு சயின்ஸே இல்லாமல் நீ வாட்டுக்கு அடிச்சீங்கன்னா ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கும்பலை யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால வேற மாநிலங்களில் தேர்ந்தெடுத்தா ஆகணும். அப்படிதாங்க பார்க்க முடியும். வெளி மாநிலங்களில் போய் தான் மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நிறுத்தி அவரை கொண்டு போய் மேலவையில் கூட்டிட்டு போகிறது காரணம் என்ன? நீங்கள் சமூக நீதி பேசுறீங்க, ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு தலித்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது தான். நான் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக கேள்வி கேட்குறேன். நீங்கள் தலித்துகளுக்கு என்ன செஞ்சீங்க? இந்து தானே தலித்து, நீங்கள் கிறிஸ்தவ தலித்துகளை விட்டுருங்க, கிறிஸ்தவ பழங்குடிகளை விட்டுருங்க, முற்போக்காளர்களை விட்டுருங்க, கடவுள் மறுப்பாளை விட்டுருங்க, இந்துக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒன்றும் பண்ணல. தலித்துகள், அது குறிப்பாக எல்முருகனெல்லாம் கேள்வி கேட்கணும். எல்முருகனை கொண்டு போய் அமைச்சராக்குனீங்களே ஒழிய ஒட்டுமொத்த தலித்துகளும் உங்களுடைய ஆட்சி காலத்தில் கடந்த 10 ஆண்டுகளை தலித்துகளும் பழங்குடிகளும் மிக பெரும் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. ரேஷியோ 47% கூடி இருக்கு. குச்சமே இல்லாம வந்து சொல்றீங்க. நான் இன்னொன்று சொல்றேன், முர்மு அம்மாவை கொண்டு வந்தீங்கல்ல, ஒரு பெண் பழங்குடி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க கைம்பெண் என்பதனால பொது இடத்துல கலந்துக்க முடியாம அவமானப்படுத்துனீங்க. ஒரு இந்தியாவினுடைய உயர்ந்தபட்ச பதவியில் இருக்கிற ஒருத்தங்களை பெண் என்பதாலும் கைம்பெண் என்பதனாலும் தீட்டு கழிச்சிங்க. நீங்க தீட்டுன்னு அவங்கள ஒதுக்கி வச்சிங்க. இந்த அவமானத்துக்கு அவங்க பாட்டுக்கு வாத்தியாராவே இருந்துட்டு போயிருக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கிடைச்சிருக்கும் அந்த ஊருக்குள்ள. இன்னைக்கு உலக நாடுகளே ரொம்ப பரிதாபப்படுறதுக்குரிய ஒன்றா அவங்கள மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அப்துல் கலாமை நீங்க கொண்டு வந்தது எதுக்கு? இஸ்லாமியெல்லாம் கட்டி பிடிச்சிருவா. நீங்க அப்துல் கலாமை கொண்டு வரும்போது இங்க மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. 3000 இஸ்லாமியர்கள் கொன்று புதைக்கப்பட்டாங்க. பல 100 பெண்கள் வந்து பாலியல் வல்லுறவுக்கானாங்க. அப்ப நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? நீங்க தலித்துகளை, பழங்குடிகளை, இஸ்லாமியர்களை நீங்கள் தேர்வு செய்தீங்கன்னா அந்த கூட்டத்தை அழிக்க போறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு குக்கியின மக்களை நீங்க அழிச்சு முடிச்சிட்டீங்க. பழங்குடிகளை நீங்க யாருக்கு நேர்மையா இருந்திருக்கீங்க? சும்மா இந்த தலித் அரசியலை, இந்த பழங்குடி அரசியலை, அப்புறம் இந்த சிறுபான்மை அரசியலாம் தூக்கிட்டு இங்கே வரக்கூடாது. நாங்கள் பண்ணுறது பழங்குடி அரசியல், தலித் அரசியல். நான் ஒன்று சொல்லிடுங்க, சமூக நீதி அரசியலுக்கு நான் சொல்கிறேன். இவங்க இவ்வளோ பேர் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள சாமானிய மக்களை உயர்த்தி பிடிக்கிற எத்தனை திட்டமிடலை நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் வட இந்தியாவில் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஒட்டுமொத்தமாக அழிச்சு காலி பண்ணுறது மட்டும் இல்லைங்க, பழங்குடிகளுக்கான கல்வி உதவித்தொகை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களுக்கான கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருக்கு. தலித்துகளுக்கான கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருக்கு. அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாத சூழலை உருவாக்கி இருக்க. நீ அடிமடியில் கை வச்சிருக்கிற இந்த திருட்டுத்தனத்தில் எங்ககிட்ட வந்து பேசக்கூடாது. ஆனால் பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தமிழ்நாட்டுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்கிறோம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிற வழியே விளம்பரங்கள் தான், அந்த விளம்பரங்களை இங்கே இருக்கிற மாநில அரசு வெளியிடாமல் தடுக்குது அப்படின்னு மாநில அரசு மேலே ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஏஹே, நான் ரொம்ப சிம்பிளாக கேட்டுறேன், என்ன பண்ணீங்க நீங்கள்? மேடையில் பண்ணோம் என்ன பண்ணன்னு சொல்லுங்க. பண்ணிருந்தாங்க சொல்லியிருப்பீங்க. அவர் எங்க சொல்றாரு, அதே இதுல தான் சொல்றேன், எங்களுக்கு 10 ஆண்டு கால ஆட்சி அனுபவம் இருக்கு, இனி 5 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற உறுதியான திட்டம். நாங்கெல்லாம் போலங்க, நீ 5 ஆண்டுக்கு வராதும் போகாது பேர. 10 ஆண்டு நீ என்ன பண்ணுனன்னு கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோங்க. எடுத்துக்காட்டா பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இந்த சதவீதம் தான் குடி தண்ணீர் வந்து வீடுகளுக்கு விநியோகப்பட்டு இருந்தது, இப்போ வந்து இத்தனை கோடி மக்களுக்கு நாங்கள் குடிநீரை விநியோகிக்கிறோம், உஜ்வாலா திட்டத்தின் கீழே கேஸ் சிலிண்டர் மானியத்தில் கொடுக்குறோம். நான் ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன். அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, ஆர்எஸ்எஸ் காரை மாதிரி கை தட்டி விசில் அடிச்சுட்டு போயிடுவான், இல்லை நம்ம அண்ணன் சீமான் கூட இருப்பாங்க ரசிகர் படம், அது மாதிரி கை தட்டி விசில் அடிப்போம்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ இருக்கு, நாமெல்லாம் வாசிக்கிறாளுங்க. ரொம்ப தெளிவாகவே நான் சொல்கிறேங்க. உஜ்வாலா திட்டம் சொன்னார் இல்லையா, எல்லாருக்கும் இலவச கேஸ் அண்ட் கனெக்ஷனு. இந்தியாவுக்குள்ள நீங்கள் இந்த திட்டத்தின் கீழே வாங்கிட்டு, இந்த கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு அடுத்த கேஸ் சிலிண்டர் வாங்க முடியல. ஏன்னா 1100 ரூபா, நீங்கள் குறைஞ்ச மானியத்தில் கொடுத்தா கூட 800 சில்லற ரூபா, 900 ரூபா, அது வாங்க முடியல.
ஒரே ஒரு முறை அரசு இலவசமா கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டு மறு சிலிண்டர் வாங்க முடியாதவங்க எத்தனை கோடி தெரியுமா? 1.25 கோடி பெண்கள். நீ கொடுத்துருக்கிறது 2 கோடியோ 1 கோடிக்கோ. அந்த அத்தனை பேரும் ஏழை எளிய மக்கள் வாங்க முடியல. இது உங்களுக்கு பின்னடைவு. வீடு கட்டித்தரேன்னார்ல, ஒரு அம்மா ஒரு பெரிய ஆப்பா வச்சாங்க, வட இந்திய ஒரு குட்டி சேனல். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, லக்ஷ்மின்னு ஒரு அம்மாவை அப்படியே கையில் பிடிச்சிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி தர்றோம் அப்படின்னாரு. இது நடந்து 3 வருஷம் ஆச்சு. வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பத்திரிக்கைக்காரங்க அந்த அம்மா வீட்டுக்கு தேடி போகிறாங்க, லட்சுமி மாட்டுக்கு. என்னம்மா, அவள் தோழர் தான் வீடு கட்டி கொடுத்துட்டார்ல, நம்ம தோழர் 56 இன்ச் மோடி வீடு கட்டி கொடுத்தாரு, அந்த வீடு எங்கேன்னு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலைங்க, ஒரு போட்டோ எடுக்கணும், நாங்கள் நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்தீங்கன்றாங்க அந்த அம்மா. அந்த அம்மா பேர் லக்ஷ்மி. இவங்க அவ்வளவும் வீடியோவை எடுத்துருச்சு. நான் வீடியோ வச்சுருக்கேன். அந்த வீடியோவை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அது குறித்து நான் மேடையில் பேசியிருக்கேன். அப்போ தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறேன்றது பொய், நீங்கள் தண்ணி போட்டு கொடுக்குறீங்கன்னு பொய். நான் ராஜஸ்தானில் ஒரு விஷயம் இருக்குங்க, 5 பொண்டாட்டி இருக்குது. 5 பொண்டாட்டி ஒரு ஆம்பளைக்கு. எதுக்குடானா 3 பொண்டாட்டி தண்ணி எடுக்கிறதுக்கு. அவங்களுக்கு தண்ணீர் பொண்டாட்டின்னு பேருங்க. இது எவ்வளவு கேடுகட்டத்தனம். தண்ணி பிடிக்கிறதுக்காக 3 பொம்பளைகளை எக்ஸ்ட்ரா கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டில் கஞ்சி ஊற்றி வச்சுக்கிட்டு அதை தண்ணி பிடிக்க அனுப்பிட்டு இருக்கிற கேடுகட்ட வாழ்க்கை சூழல்ல இவர் அடிச்சு விடுறாரு. ராஜஸ்தான்ல புள்ளி விவரத்தை ஓப்பனா வெளிப்படையா வெளியிட முடியுமா மோடியால? எத்தனை வீடுகளுக்கு நாங்க கனெக்ஷன் கொடுத்திருக்கோம், எத்தனை லட்சம் மக்கள் இதனால பயனடைச்சிருக்காங்கன்னு ராஜஸ்தான்ல ஒரு புள்ளி விவரம் தர சொல்லுங்க. அரசு விட்டு நான் போறேங்க. பூரா ஃப்ராடுத்தனம், பொய், புரட்டு. கேட்கறதுக்கு வட இந்தியர்கள் வந்து கேட்டு போவாங்க. தென்னிந்தியாக்குள்ள எங்களுக்கு அரசியல் தெரியும், அறிவு இருக்கு. அதனால உங்க உருட்டெல்லாம் இங்க பழிக்காது. நீங்க இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள செஞ்சோன்னு சொல்றீங்களா, என்ன பண்ணீங்க? ஓகே, இப்ப சமீபத்தில் நடந்த புயல், மிக்ஸாம் புயல், 3 நாள் ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டு முடிச்சாங்க. ஒரு ஹெலிகாப்டர் அனுப்ப வக்கில்ல உங்களுக்கு. 3 நாள் சோத்துக்கு வழி இல்லாம அந்த மக்கள் உள்ள தவிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருக்கிற கிராமத்தாளுங்க, நம்ம ஊர் ஆளுங்க போய் காப்பாத்துனாங்க. தக்காளி கொஞ்சோண்டு இருக்கிற சோறு, கொஞ்சோண்டு இருக்கிற பருப்பு, எதையோ ஒன்று போட்டு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பாலை கொடுத்து இந்த தண்ணிக்குள்ள காப்பாற்றலன்னா ஒரு ட்ரெயின்ல இருக்க அத்தனை பேர் செத்துருப்பாங்க. காப்பாற்ற வக்கு இல்லை. நீங்க எல்லாம் பேசுறீங்களா? உள்ள வந்துட்டு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, கோயிலுக்கு வேலி அடைக்கலன்னு சொல்லிட்டு போன தெரிஞ்ச அவங்களுக்கு சோறு இல்லாம இருந்த மக்களை குறித்து தெரிஞ்சிச்சா? கனிமொழி என்ன பண்ணாங்க? டிராக்டர்ல போனாங்க, புல்டோசர்ல போறாங்க, 2 வீலர்ல போறாங்க, போட்ல போறாங்க. ஒரு எம்பி அந்த மக்களுக்காக களத்துல நின்னாங்க. நீ தில்ல இருந்தா நான் நின்னேன்னு 2 பேரை காட்டு. அவங்களும் அதுக்கு இதுக்கான பதில் மாதிரி அவங்களும் ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் எல்லையில் அபிநந்தன் மாட்டிக்கிட்டப்ப அவர் மேல ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம நாங்க இந்தியாவுக்கு மீட்டு வந்தோம். இலங்கையில 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தப்ப அவங்கள பத்திரமா இந்தியாவை மீட்டு வந்தோம். இந்த மோடியை தாண்டி ஒரு இந்தியர் மீது கூட யாராலையும் கை வைக்க முடியாது அப்படின்னு மோடி பேசுறாரு. உண்மையிலேங்க கூச்சமே இல்லாம பொய் சொல்றாங்கன்னா உண்மையிலே எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நம்மளாம் ஒரு சின்ன செய்தி தப்பா இருந்தா கீழே தோழர்கள் வந்து, தோழர் இந்த செய்தி தவறாக இருக்கும் என்று கருதுகிறேன், டே எனக்கு தெரியாதா, வந்து நல்லவங்களாவே நடிப்பாங்க நம்ம தோழங்க. ஆனா பாருங்க, அவங்க கூச்சநாத்தம்லாம் பொய் சொல்றது. பிஜேபியினுடைய ஆட்சியில தான் மீனவ மக்கள் மிகப்பெரிய துயரத்தை அடைஞ்சாங்க. மிகப்பெரிய துயரங்க. இந்த 5 பேர் யாருடைய ஆட்சியில தூக்கு தண்டனையில இருந்து மீட்கப்பட்டாங்க? இவருடைய ஆட்சியில. போதை மருந்து கடத்தினாங்கன்னு பொய் குற்றச்சாட்டை மீனவர்கள் மீது வைத்து 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. இந்த 5 பேர் தூக்கு தண்டனையே அப்புறம் இவர் போராடி காலில் விழுந்து அதை மாத்துறாரு. இது ஒரு பெரிய சாகசமாங்க. உன் ஆட்சியில உன்னையெல்லாம் மதிக்கவே மதிக்காம உன் மக்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொன்னு சொல்லவா, காங்கிரஸ் பீரியட்ல போட்டெல்லாம் திரும்ப கொடுத்தான். பயந்துகிட்டு போட்டை திரும்ப கொடுத்தாங்க. இந்திரா காந்தி அம்மா அவங்களுடைய மிகப்பெரிய ராணுவ அதிகாரியை தூக்கிட்டு வந்து மண்டபத்தில் உட்கார வச்சுட்டாங்க. மேஜரை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க மண்டபத்தில், ராமேஸ்வரம் மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு கதற விட்டாங்க இந்திரா காந்தி. நீ எல்லாம் அவங்க பக்கத்தில் போய் நீ உட்கார முடியுமா? தூசியாவையா நீ? 82 இலங்கை இன அழிப்பான, இலங்கையில நடந்த போரை இன அழிப்புன்னு அறிவிச்சாங்க பார்லிமெண்ட்ல இந்திரா காந்தி. நீங்க ஒரு சூழலை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு கிடப்பீங்க. நான் இன்னொன்னு கூட சொல்றேங்க, போட்ல எங்களால வாங்கி தர முடியல. உங்க கட்சியில இருக்கிற சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, நான் உங்க போன் பண்ணி போட்ட தராதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்பதான் எல்லை கடந்து வர முடியாதுன்னு சொன்னேன். இது கேடுகட்டத்தனமா உன்னால கேள்வி கேட்க முடியாது. நான் இன்னொன்னு கேட்கிறேங்க, அங்க போய் ஏபிவிபி ஆரம்பிக்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன் போறாங்கல்ல கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு, அங்க தமிழர்களை பிரிச்சு விட்டு வருது இந்த அம்மா. போய் அங்க போய் ஏபிவிபி வச்சுட்டு அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள்ல சண்டை மூடி விட்டு வருது. நம்ம ஐயா போனாரே 56 இன்ச் மோடி, புத்த பூர்ணிமா போனவர் என்னைக்காவது மீனவர்களை பத்தி பேசியிருக்கீங்களா? ஒரு வரி யாருக்கிட்ட வந்து காது குத்துறீங்க? உங்க ஆட்சியில தான்
தங்கச்சி மடத்தை சேர்ந்த ஒரு மீனவன், சின்ன பையன், 22 வயசு, நெத்தியில சுட்டு கொண்டானுங்க. உங்க ஆட்சியில தான் தடியால் அடிச்சு மீனவர்களா இருக்கிற என் அண்ணன் தம்பிங்களை எலும்ப முறிச்சு வீட்டுல போட்டானுங்க. ஒக்கி புயல்ல இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலங்க. செத்து மிதந்தாங்க. என் வீட்டு பிள்ளைங்க 20 வயசுல 22 வயசுலயும் தாலி எடுத்துட்டு கதறிட்டு இருந்த உன் காதலே விழல. காரணம் என்ன? அவங்களாம் சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள். நீ இதே காலகட்டத்தில் இதே ஓபிஎஸ் உடைய தம்பி ராஜாக்கு உடம்பு முடியலன்னு ஹெலிகாப்டர் அனுப்ப தெரிஞ்ச உங்களுக்கு மீனவர்களை காப்பாற்ற ஹெலிகாப்டர் அனுப்ப தெரியலன்னா தமிழ்நாட்டு மீனவர்களை நீ கிள்ளுக்கிறையா வச்சுட்டு இருக்க. இந்த உருட்டெல்லாம் இங்க உருட்டக்கூடாது. அவருக்கு ஒரு எச்சரிக்கை. அபிநந்தனை பத்தி சொன்னீங்க, என்ன காப்பாத்துனீங்க? அங்க இருந்த கிரிக்கெட் விளையாடுற பிரைம் மினிஸ்டர், அவருக்கு உலகம் தெரியும். அவர் சிங்கள ஒண்ணுகளே உட்காரல. அவர் நேர்மையா நடந்துட்டு இருந்தாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எங்க ஊர்ல வந்து அடிக்க வந்தா பிடிச்சி உள்ள ஓட்டிருப்போம். ஹெலிகாப்டர்ல பறந்தவர் தப்பி எங்க எல்லைக்குள்ள வந்து விழுந்துட்டாரு. அவர் ஒன்றும் சாகசம்லாம் பண்ணல. அதெல்லாம் மரியாதை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, அனுப்பி வச்சாங்க. இவருடைய காலகட்டத்தில் தான் இந்த அவர் பேர் என்ன, சௌக்கிதாருடைய காலகட்டத்தில் தான் ராணுவ வீரர்கள் மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்பட்டாங்க. நீங்க புல்வாமா அட்டாக்ல 40 பேர், நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குல லடாக் பள்ளத்தாக்கு பக்கத்தில் ஒரு 20 பேர் ஒரு ஆயுதம் இல்லாமல் சதைச்சு கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ராணுவ வீரர்கள் எல்லை பகுதியில் வெட்டப்பட்டாங்க, துண்டு துண்டாக நறுக்கி வீசப்பட்டாங்க. உங்க ஆட்சி காலத்துல தான் சீனாக்காரே உள்ள வந்து வீடை கட்டி கும்பாபிஷேகம் நடத்திக்கிருக்கான். பால் காய்ச்சறதுக்கு இவரை கூப்பிட்டு இருப்பான். 52 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க. 100 கணக்கான வீடை கட்டி வச்சிருக்கிறான். பாலம் இருக்கு, தண்ணி இருக்கு. எங்க மனுஷங்களை குடி வைக்கதாங்க இல்ல, அவ்வளோ பண்ணிட்டான். இன்னைக்கு லடாக் பகுதியில் கதறிட்டு இருக்கிறாங்க, வீடு மேய்க்க விட மாட்டான் நம்ம ஊர் மக்களை. நம்ம இடத்துல வந்துட்டு சீனாக்காரன் அவ்வளோ ஆட்டி படிக்கிட்டு இருக்கான். நேற்று சீனா பணம் போட்டாங்களாம். நீங்க பெரிய சௌக்கிதார் தானே, சீனா பணம் போட்டதுக்கே குதிக்கிறீங்களே. அங்க ஒருத்தன் நம்ம ஊர் ஆளுகளை அடிச்சு பத்திட்டு இருக்கேன் சீனாக்காரன். உள்ள போ பார்க்கலாம். இதேங்க 20 பேர் இந்த லடாக் பள்ளத்தாக்கு கிட்ட அடிச்சு கொல்லப்பட்ட போது, இரும்பு தடியால் அடிச்சு கொல்லப்பட்ட போது மோடி என்ன சொன்னாரு? சூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க, கூச்ச நச்ச இல்லாம. என் மக்கள், என் தங்கச்சிங்க இங்க உட்காந்து தாலி எடுத்துட்டு கண்ணீர் கம்பளையுமா உட்கார்ந்துருக்காங்க. என் அண்ணன் தம்பி அங்க போய் ரோட்ல செத்து கிடக்குறான். ஒரு ராணுவத்துல இருந்து மண்ணை காப்பாத்துறன்ற பேர்ல எதுவும் இல்லாம அடிபட்டு சும்மா செத்துக்கிட்டு இருக்கான். அங்க போய் நின்றுட்டு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் தான் நம்ம வச்சு உரிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ராணுவத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு கிடையாது. 7 எல்லை இருக்கு இந்தியாவுக்கு. 7 எல்லை, 7 எல்லையில 7.5 எழுத்து வச்சுருக்குது இது ஒரு பீஸ் தான். அப்போ வெளிநாட்டுக்காரன் எப்போ வேணாலும் நம்மளை அடிப்பான். அப்படியான பதட்டமான சூழ்நிலை தான் எல்லைகள்லாம் இருக்கு. ஸோ பாதுகாப்பு குறித்தோ அயலக உறவு குறித்தோ மக்கள் நல்லிணக்கம் குறித்தோ எந்த அறிவும் இல்லாத ஒரு பிம்பம் தான், ஒரு சாதாரண ஒரு பிஜேபியினுடைய கைக்கூலி தான், பார்ப்பனர்களுடைய அடியாள் தான் நம்ம மோடி. அவரெல்லாம் இங்கே வந்தாலும் உருட்டக்கூடாது. அயோத்திக்கும் தமிழர்களுக்கும் என்ன உறவுன்னு எதிர்கட்சியெல்லாம் கேட்குறாங்க. நான் இங்கே வந்துட்டு ராமேஸ்வரம் தனுஷ்கோடிலாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் அயோத்தி கோவிலை திறந்தேன். அயோத்தி பற்றின நாடாளுமன்ற விவாதத்தில் திமுக எம்பிக்கள்லாம் வெளிநடப்பு செய்கிறாங்க, உங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணுறாங்க, உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு இந்து மக்கள்கிட்ட ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. அயோத்திக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன தொடர்பு, ராமருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன தொடர்பு? ரொம்ப சிம்பிளாகவே கேட்குறேன். அப்புறம் மோடிஜி வந்து இந்த உருட்டில் இங்கே உருட்டக்கூடாது. ஏன் மக்கள் சோத்துக்கு இல்லாமல் இருக்கும்போது ஹெலிகாப்டர் கூட வந்து எட்டி பார்க்காத ஒரு ஆள் நீ. நீங்கள் குஜராத்தில் உங்கள் மக்கள் அடிபட்டு கிடக்கிறானே அங்கே இருக்கிற பணியாக்களை காப்பாற்ற ஓடுன ஆள் நீங்கள். அங்கே அமைச்ச குழுவில் தலைமை தாங்கினவர் நீங்கள், பாதுகாப்பு மீட்பு குழுவினுடைய தலைவர் நீங்கள். ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய மீட்பு குழுவினுடைய தலைவராக இருக்கிறீங்கன்னா, எங்கள் மக்கள் செத்து கிடக்கும் போது வந்து எட்டி பார்க்கலன்னா இந்த உருட்டெல்லாம் இங்கே வந்து உருட்டப்படாது. அதுவும் போய் நின்ன உடனே 1000 கோடி அறிவிச்சுவீங்க. நீங்கள் எங்கள் மக்களுக்கு 1 ரூபா கொடுக்கல. நாங்கள் ஊரை குடிச்சு எங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்க அத்தனை வரிப்பணத்தில் இருந்தும் கொஞ்சம் கூட கொடுக்கல. நீங்கள் கிளி கூட கொடுக்கல, 1 ரூபா கொடுக்கல. வந்து நின்றுட்டு இங்கே மத நம்பிக்கை சாமி என்ன உருட்டுது? நாங்கள்லாம் தெளிவாக இருக்கிறோம். சாமின்றது எங்கள் நம்பிக்கை, சாமின்றது எங்களுக்கான ஒரு சின்ன ஆசுவாசப்படுத்திக்கிற ஒரு இடம். ஆனால் உங்கள் உருட்டுக்கு நாங்களாம் ஆளாக மாட்டோம். ஏன்னா இந்துக்கு நீங்கள் அத்தாரிட்டி கிடையாது. எங்கள் அம்மா இந்து, என் தெருவில் 100கணக்கான பேர் இருக்காங்க, இந்த பக்கத்தில் 2 தங்கச்சி இருக்காங்க, எல்லாரும் இந்துக்கள், எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. எல்லாம் சாமி கும்பிட்டு நல்லா இருக்கட்டும். ஆனால் எல்லாரும் பிஜேபியை காரி துப்புறாங்களையே. நாங்கள் இந்துக்கள், பிஜேபி கிடையாது. பிஜேபி இந்துக்களுடைய அத்தாரிட்டி கிடையாது. ஓட்டு பொறுக்கிற வேலையெல்லாம் உங்கள் குஜராத்தோட நிப்பாட்டிக்கங்க. ராமருக்கு வெளியே வந்தாங்க, இதை விட்டு வெளியே வந்தாங்க, விவாதிக்க ஒரு மண்ணும் கிடையாது அதில் ஒன்று.
அவங்க அன்னைக்கு வெளியே வந்தது நம்ம ஊர்ல மீனவர்களை பிடிச்சிட்டு போனதுக்காக வெளியே வந்தாங்க. அதான் உண்மை. உருட்டெல்லாம் உங்க இந்த இத்து போன பிஜேபி காரங்கிட்ட போய் வெயி. இங்க வந்து பொய் சொல்றதை நிறுத்தணும். அப்ப நம்ம மக்கள் யாருடைய, நான் சாமி கும்பிட மாட்டேங்க, எனக்கு கடவுள் மறுப்பாளர், எந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நான் அசிங்கப்படுத்துறது கிடையாது. எதுவுமே அறிவுபூர்வமா யோசிச்சு அவங்க பின்பற்றணும். அதை நம்ம தெளிவா கீப் அப் பண்றோம். எதுவுமே நம்ம அப்படிதான். இன்னும் சொல்ல போனா திமுக ஆட்சியில ஆயிரக்கணக்கான கோயில்களில் கும்பாபிஷேகமும் அதாவது பூஜை புனஸ்காரம் இல்லாத கோயில்களை சீர்திருத்தி அதுக்கு ஒரு நேர பூஜை நடத்துறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி அவ்வளவு சொத்தை மீட்டு வச்சிருக்கோம். எங்களை விட நீ கோயிலை காப்பாத்தி விடுவ, எங்களை விட நீ சாமி கும்பிடுறவங்களை காப்பாத்தி விடுவ. எங்க ஊர்ல பட்டர் பூசாரி அத்தனை பேர் காசு, அத்தனை சாமி கும்பிடுற அத்தனை சாதிக்காரனும் உள்ள பூசாரியே வரான். சாமியும் வழிபாட்டு தலமும் பொதுவானது, அதை பொதுவா மாத்தி வச்சிருக்கிறோம். நீங்க எங்களுக்கு வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்க கூடாது, அதுக்கு தகுதியே கிடையாது மோடிக்கு. அதனால நாங்க ராமனை என்ன பண்றோன்றதை நாங்க பாத்துக்கிறோம், முருகனை என்ன பண்றதை நாங்க பாத்துக்கிறோம். அதை வச்சு ஓட்டு பொறுக்கலாம்னா பாவம் ஏமாந்து அசிங்கப்பட்டு போவீங்க. நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.